முதல்வர் என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த பள்ளி சொல்றதை பத்தியும்ங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பறவைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். பள்ளி வந்து சொல்றது பார்த்தீங்கன்னா, நீங்க பொதுவாவே அந்த இடத்துல சொன்னா தப்புங்க, இந்த இடத்துல சொன்னா தப்புங்க, இங்கிட்டு வந்தா தப்பு நடக்குதுங்க, இங்கிட்டு சொன்னா நல்லது நடக்குதுன்னு எடுக்காதீங்க. நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னா, இந்த பள்ளி பத்திங்க, "அந்தி கிழக்க அதிகால மேக்க" அப்படிம்பாங்க. "அந்தி கிழக்க அதிகால மேக்க" அப்படின்னா, காலையில பள்ளி செய்யணும்னு சொன்னா நல்லதுங்க. மாறி சொல்லிச்சுங்கன்னா தப்புங்க. இது மாரி தான். "அந்தி கிழக்க அதிகால மேக்க." அப்ப சாயந்தரம் கிழக்க சொன்னா நல்லதுங்க. அதே மாரி மாத்தி சொல்லுச்சுன்னா தப்புங்க. இதை மட்டும் நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டா போதும். சும்மா நீங்க அதை போட்டு நீங்க ரொம்ப உள்ள போக வேண்டாம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகள். இந்த பறவைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பறவையினால வீட்டுக்குள்ள வந்து ஆந்தை வந்துருச்சுங்க, அ காகம் வந்துருச்சுங்க அப்படின்னலாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். அதாவது வந்து பச்சியினால வீட்டுக்குள்ள வந்தா, பறவைகள் வந்து வீட்டுக்குள்ள வந்தா ரொம்ப நல்லதுங்க. இல்ல தலையில இடிச்சிருச்சுங்க, வண்டிக்குள்ள போயிட்டு இருந்தோம், வண்டிக்குள்ள வந்துருச்சுங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஏதோ ஒரு உங்களுக்கு பெரிய நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்க அதையும் நினைச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்தை வந்துருச்சுங்க, மயில் வந்துருச்சுங்கலாம் நினைக்கவே வேண்டாம். ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம்ங்க. அதனால நீங்க அதை பத்தி நீங்க இது பண்ண வேண்டாம். அதே மாரி பூனைகள வீட்ல வளர்த்தீங்கனாலும் மகாலட்சுமி வீட்ல இருக்கிறதா அர்த்தம்ங்க. பூனைகள நீங்க வளர்க்கலாம். அந்த காலத்துல அரசர்களே வந்து பூனைக்கு உருக்கு போட்டுட்டு தான் நம்ம போருக்கே போவாங்க. அதனால ரொம்ப இது பண்ண வேண்டாங்க. நீங்க வந்து இதுதான் பறவையினாலயும் பறவையினால எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. மனுஷனுனால தான் நம்மளுக்கு தொந்தரவுங்க. அதனால நீங்க வந்து பஞ்சபட்சியில இதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். வணக்கம்.